Hi, hello everyone. Vanakkam. Now unga Deepan from Amirtha Institute. So yesterday வந்து ஒரு high level meeting among the ministers வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல எஜுகேஷன் as well as the ஹெல்த் மினிஸ்டர்ஸ் அவங்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. கொரோனா வைரஸோட இன்ஃபெக்ஷனோட ரேட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எந்த மாதிரியான தாக்கம் இருக்கு, இப்போ இந்த ப்ரிவைடிங் சுச்சுவேஷன்ல எஜுகேஷன் ரிலேட்டடான போர்டு எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணலாம் அது சம்பந்தமா டிஸ்கஷன் பண்ணும்போது செட்டைன் இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து கன்க்ளூஷனை எடுத்திருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு சி அவர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைனில். ஸோ இதுக்கான மொபைல் ஆப் மூலமாக இந்த கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப் அஸ் ஜாயின் ஆன்லைன் நீட் 2021 கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7373055514க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ முக்கியமான நியூஸ் என்னன்னா, சிபிஎஸ்சியினுடைய +2 போர்டு எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்டது. இப்போ எந்த டேட்டுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, என்ன அடுத்த மாதம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது. அப்போ இவங்க வந்து என்ன இந்த டைமில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு லாஸ்ட் 20 டேஸ் மே மாதத்தில் திருப்பி போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆப்ஜெக்டிவ் ஓரியன்ட் ஹை ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணுறது த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி சார், இப்போ ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமா, மே 2ஆம் தேதி எக்ஸாம் இருக்கே இன்னும் ஒரு 15 டேஸில் அப்படின்னா, அதுக்கான சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப 0% நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பரவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வரைக்கும் என்னன்னா ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து இன்னும் ஒரு 10 நாளில் மிக விரைவாக குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இப்போ வந்து மிக விரைவாக குறைவதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அப்படி குறைஞ்சி விட்டுச்சுன்னா மே மாதத்தை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம், எக்ஸாமினேஷனை கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கே போக வேண்டாம், மே மாதம் எக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி. ஜஸ்ட் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டே இருங்க, அதுதான் இந்த பெஸ்ட் சொல்யூஷன். லாஸ்ட் இயரில் கூட இந்த நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2-3 தடவை டேட் மாற்றினாங்க. செப்டம்பர் 13ங்கிறது வந்து சில பேர் என்ன சொன்னிருந்தாங்கன்னா, அதையும் வந்து போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க, இல்லை அந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் இயரில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸை வந்து யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் வந்து அதை எம்பசைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. பட் செப்டம்பர் 13 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், அதை பற்றி திங்கே நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். எக்ஸாமினேஷன் மே 2 நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிருங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாம் ரிப்பீட்டர்ஸாக இருப்பீங்க, ரிப்பீட்டர்ஸுக்கு வந்து நீட் எக்ஸாம் வந்து தள்ளி போகுமா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி இன்னைக்கு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா நிச்சயமாக தள்ளி போகாது. ஏன்னா போன வருஷம் இந்த மாதிரிலாம் நடந்ததை ஞாபகம் வச்சு இப்பயே கால்குலேட் பண்ணி செகண்ட் வேவ் வர்றதுக்கான வாய்ப்பையும் அவங்க கால்குலேட் பண்ணி தான் அந்த ஆகஸ்ட் 1 சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இந்த வேவ் செகண்ட் வேவ் அடித்து அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் தாண்டி செகண்ட் வேவ் இருந்ததா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக கூட போகாது, இறங்குறதுக்கான வழி தான் அதிகமாக இருக்குது. அதனால நான் என்ன உங்களுக்கு சஜஷன் கொடுப்பேன்னா, ஆகஸ்ட் 1 எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக அதை டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் +2 ஸ்டூடெண்ட்ஸும் அதை நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் ஆகஸ்ட் 1 வந்து லாஸ்ட் டேட் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத நினச்சி தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அண்ட் அபவுட் த 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸாமினேஷனை வந்து இன்னைக்கு போர்டு எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி மார்க்ஸ் அப்படின்னா, அவங்களோட இன்டர்னல்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்க வேறு எக்ஸாமினேஷன் வந்து ஸ்கூல்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, சின்ன சின்னதாக எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க இதெல்லாம் வச்சு ஒரு மார்க்கை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் வந்து கொடுக்குற மார்க் வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு எக்ஸாமினேஷனை கவர்மெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் பத்தலைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் அந்த எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணால் போதும், அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு எனஃப் டைம் கிடைக்க போது பார்த்தீங்கன்னா +1 +2 இந்த +1 +2 பற்றி படிக்கும் போதே உள்ள நுழையும் போதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னா, 11th வந்து நம்ம எப்படியாவது ஒரு படித்து ஒரு பாஸ் மார்க் எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு 10th ரொம்ப படித்து களைச்சி போயிட்டாங்க, 11th வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு 12th திருப்பி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி 100% படித்து பப்ளிக் எக்ஸாமுக்கு மார்க் வாங்கிக்குவோம் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு கரெக்டான பேட்டர்ன் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீட்டாக இருக்கட்டும், ஐஐடி ஜேஇஆ இருக்கட்டும், அங்கே போகும்போது தான் தெரியும் 11th ஸ்டாண்டர்டோட சிலபஸ்னுடைய வெயிட்டேஜ் 50%. ஸோ 50% 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பிளே ரோல். அப்போ இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமை வேஸ்ட் பண்ணாமல்
அடுத்த ப்ரிப்பரேஷன் 11th புக்ஸ் எடுத்து 11th புக்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் கூட டவுன்லோட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஸோ எதுக்குமே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அடுத்த ப்ரிப்பரேஷன் போயிடலாம். அண்ட் நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரிப்பீட்டடாக ஒரு வருஷம் +1 +2 முடிச்சுட்டு இன்னொரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்பயே ஜாயின் பண்ணி 11th 12th ரெண்டுத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டன்ஸ்லேயே பாஸ் ஆகி நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி நல்ல ஒரு சீட் வந்து டாக்டர் சீட் வந்து நல்ல மெடிக்கல் காலேஜில் சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணிட வேண்டியது, 11th முடிச்சுட்டு 12th ப்ரிப்பரேஷன் பண்ண போகிற டயத்தில் இதில் ஜாயின் பண்ணுறதா அதில் ஜாயின் பண்ணுறதான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து அவங்களுக்கு கடுமையான சிலபஸ் இருக்கும், அதை முடிக்கணும். இந்த மீன் டைம் 11th சிலபஸையும் திருப்பி படிக்கணும். அதுக்கு பெஸ்ட் என்னன்னா 11th ஜாயின் பண்ணும் போதே ஒரு ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தம். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் யோசனை பண்ணி ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு விஷயம். இப்போயே 11thலேயே நீங்கள் வந்து நீட் ப்ரிப்பரேஷன், ஐஐடி ஜேஇ ப்ரிப்பரேஷன் அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸில் அட்டன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது த பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ் அப்படின்னா ஆன்லைன் பயாலஜி கோர்ஸ் 2021 வந்து ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஆன்லைன் நீட் 2021 கோர்ஸ்னு சொல்லிட்டு 7373055514 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஆல். See you in next video. Thank you.